ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சா படத்தோட 2 பாகத்தை பார்த்துட்டோம். ஸோ 3வது பாகத்தையும் பார்த்து அதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணுறேன். 3வது பாகம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னா, ஏற்கனவே 2 பாகம் நிறைய பாவம் பண்ணவங்களை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்களுக்கு தண்டனைகள் இந்த கில்லர் கொடுப்பாப்ல. அதாவது அந்த ஜிக்ஸா அப்படிங்கிற கில்லர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய பேரை ஒரே இடத்துல அடைச்சு வைக்காம தனித்தனி இடங்கள்ல ஒரு சம்பவத்தை கையில எடுத்துக்கிட்டு அந்த சம்பவத்துக்கு காரணமான கெட்டவங்களை தனித்தனி அறையில வச்சு பழி வாங்குறது அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ என்ன அப்படின்னா, நம்ம 2வது பார்ட்ல ஒரு ஆடம் மேத்யூ அப்படின்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் கடைசியா எல்லாரையுமே எந்த விதமான புகாரும் இல்லாம காசை வாங்கிட்டு ஜெயில புடிச்சு போடுவாரு. இந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிற பொண்ணு கூட அந்த ஜிக்ஸா கில்லரோட சேர்ந்துதான் அவளை அந்த டிடெக்டிவ் போலீஸ்காரன் புடிச்சு போடுவா அப்படின்னு சொன்னால அந்த ஆடம் மேத்யூ காமிக்கிறான். என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை காமிக்கையில ஒரு இதுல இருக்காப்புல அவர் சத்தம் போட்டு கிடக்குறாரு, காலை அடிச்சு உடச்சிக்கிட்டு வெளியில வர்ற மாதிரி 2வது பாட்டு தெரிஞ்சிருச்சு. இந்த பாட்டுல அதை அவரோட கண்டினியூஷன் மாதிரிதான் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லயே அவரை காமிச்சு அவர் காலை உடைச்சுக்கிட்டு அப்படியே இந்த டோரை திறந்துட்டு வெளில வர மாதிரி காமிச்சு அப்படியே முடிக்கிறாங்க. கட் பண்ணா வேற ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. அதாவது இது எப்படின்னா 2 ஸ்டோரி லைனா இந்த படம் போகும். ஒரு ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, ஒருத்தன் இருப்பான், அவனோட பையனை ஒருத்தன் காரை விட்டு அடிச்சுட்டு வந்துருவான். அந்த சாவுக்கு காரணமானவனை இவன் பழி வாங்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் இந்த அப்பங்காரன். நீதான என் பையனை கொன்ன, என்கிட்ட உயிர் பிச்சை கேட்காத. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கில்லர் அந்த சாவுக்கு காரணமான ஒரு 3 பேரை தூக்கி தனித்தனி அறையில வச்சு அவங்கள சித்திரவதை செஞ்சு கொலை பண்றதுதான் ஒரு ஸ்டோரி லைனா. 2வது ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, அந்த கில்லர் ஜிக்ஸா இருக்காருல, அவருக்கு ஏற்கனவே கேன்சர் இருக்கும் அப்படின்னு போன பார்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதுல பெட் ரெஸ்ட் தான் இருப்பாரு, பெட்ல தான் இருப்பாரு. அவருக்கு வேலை இந்த அமண்டா அப்படிங்கிற பொண்ணு போன பார்ட்லயே வேலை பார்த்துட்டு இருக்க. அவருக்கு வேலையை இந்த பொண்ணு தான் பார்க்கும். அந்த அவங்கள கொலை பண்றது, அந்த செட்டிங்ஸ் என்னென்ன செய்யறது அப்படிங்கறத கொஞ்சம் டீப்பா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. பட் படம் போன 2 பார்ட்டை விட இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ தான். எனக்கே ரொம்ப போர் அடிச்சிச்சு அந்த இடம்லாம். படம் ஒரு விறுவிறுப்பு இல்லாத மாதிரி போன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் யாராவது இருந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா கடைசியா சில விஷயங்களை அப்படி கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கடைசியா முடிச்சிருக்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி. இவரு டிடெக்டிவ் மேத்யூஸ் கிடையாது. ஓகே, அந்த அப்பங்காரனை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு இடத்துல ஒரு பொட்டி மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல போட்டு அடைச்சு வச்சிருப்பானுங்க. அந்த பொட்டியை உடைச்சுக்கிட்டு வெளில வந்தோடனே ஒரு டேப் கிடைக்கும் அவனுக்கு. அந்த டேப் மூலியமா உன்னோட பையனை கொன்னவங்களை நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அந்த பழி வாங்குறது எப்போதுமே தீர்வாகாது. ஒரு ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தான் தண்டனை அப்படிங்கிறது எந்த விதத்திலயுமே சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிக்ஸா அந்த இதுல பேசியிருப்பாப்ல. ஆனா இவன் அதை கேட்க மாட்டான். அவங்களை எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். சரி கொல்றியா, இங்கதான் அவங்க 3 பேரையும் நான் வச்சிருக்கேன், நீயே கொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சாவியை கொடுத்து அந்த சாவியை ஓபன் பண்ணிட்டு போனா ஒருத்தனா இருப்பான். ஃபர்ஸ்ட் அந்த அடிச்சு கொன்னவன் இருப்பான், அந்த அடிச்சு கொன்னவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காத ஒருத்தன் இருப்பான். மறுபடியும் இன்னொரு ஒரு லேடி ஒருத்தி இருப்பா, அவளும் அந்த அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு அவ சம்பந்தப்பட்டவ அப்படிங்கறத டீட்டெயிலா காட்ட மாட்டாங்க. சும்மா அப்படி பிளாஷ்பேக்ல டக் டக்குன்னு போயிட்டு வர்ற மாதிரி தான் காட்டுவாங்க. இத படிப்படியா காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு இது என்ன அப்படின்னா, இந்த அமண்டா அப்படிங்கிற எப்படின்னா அடுத்த ஜிக்ஸாவா நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவளோட மைண்ட் தாட் வந்துரும். அதனால என்ன பண்ணிருப்பாரு நம்ம ஆளு, நம்ம உண்மையான ஜிக்ஸா அந்த கிழமை இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிருப்பான், இவளுக்கே ஒரு டெஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பான். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணானா இவளை நம்ம கூடவே வச்சுக்கிட்டு நம்மளோட வேலைகளை செய்ய வச்சிருவோம் நம்ம இல்லைனாலும்
அப்படி இல்ல பாஸ் பண்ணல அப்படின்னா இவளையும் போட்டு தெளிவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி தான் வச்சிருப்பாரு. இந்த ஒரு விளையாட்டுல நீ மட்டும்தான் தோல்வியை ஒத்துக்கிட்ட. நாங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டோம். எதுவும் போயிடும். கடைசியா தான் அந்த டெஸ்ட் வந்து நமக்கு ரிவீல் ஆகும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு. அதை வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இது மாதிரி கண்டினியூவா அப்படி போயிட்டு இருக்கையில அந்த ஒரு அந்த கொலைக்கு வந்து காரணமான ஒருத்தி வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாம நியூடா ஒரு ஐஸ் பொட்டியில போட்டு ஐஸ் நம்ம அந்த மாட்டுக்கறி எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம்ல ஐஸ் ரூம் மாதிரி அதுல போட்டு கட்டி வச்சிருப்பான். தண்ணி ஐஸ் தண்ணியாவே வந்து அவன் மேல விழுவும், ஐஸ் கட்டியாவே மாறி அவ இறந்து போறா. இது ஒரு இது நடக்கும். என்ன மன்னிச்சிடுங்க, நானும் ஒரு மனுஷி தானே. அதுக்கப்புறம் அடுத்த ரூம்ல வந்து அந்த இதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காதவன் அவனை வந்து இவன் போய் அப்படியே காப்பாத்திடுவான். அது எப்படின்னா ஒரு நம்ம இந்த பன்னியோட கழிவுகள்ல வந்து சாகுற மாதிரி வச்சு எடுத்திருப்பானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். இது ஆக்சுவலா 18+ தான். போன 2 பார்ட்லயாவது வந்து சில நியூ சீன்ஸ் எல்லாம் இருக்காது, ரத்தம் கொலை இப்படிதான் இருக்கும். இதுல நியூ சீன்ஸ் இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா வந்து சின்ன பசங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி படம் போயிட்டு இருக்கையில அவன் வந்து உண்மையிலேயே அடிச்சு காரை விட்டு அடிச்சு கொன்னவனை வந்து இவன் காப்பாத்த போவான். இவன் அந்த இடையில தண்டனை வாங்கி கொடுக்காதவன் வந்து அதுல வந்து இறந்து போயிடலாம். அது எப்படி என்னன்னு நீங்க வந்து படத்துல பார்த்து தெரிஞ்சுக்க. ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதுல, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கோம். கடைசியா வந்து அவன் கடைசியா வந்து அந்த அப்பங்காரன்ட்ட வந்து சிக்ஸா வந்து உன்னோட இதெல்லாம் தீர்ந்துருச்சா, நீ வந்து பழி வாங்கணும்னு நினைச்சியே உன் ஆசையெல்லாம் தீர்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்ல. அதுக்கப்புறமாட்டி இந்த ரூமுக்கு வருவாரு. இவன் படுத்து கிடப்பான். அவன் பொண்டாட்டியே வந்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அதாவது அந்த இறந்து போன பையனோட அம்மா வந்து இந்த ஜிக்ஸா கில்லருக்கு வந்து கேன்சர் பேஷண்ட் அப்படில அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு நீ என்னை நினைச்ச அப்படின்னா என்னைய நீ கொன்னுடலாம். என்னைய கொன்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒண்ணு காத்திருக்கு. நீ என்ன நினைக்கிற, என்னை கொல்லணும்னு நினைக்கிறியா இல்ல என்னை வந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து சொல்லுவாரு. இவன் ஒரு கத்தி எடுத்து அந்த ஜிக்ஸாவே வந்து போட்டு தள்ளிடுவான். என்ன முடிவெடுத்திருக்க ஜெஃப்? கம் ஆன், எஸ் ஆர் நோ? கொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவரோட ஹார்ட் பீட்டும் அந்த இவனோட மனைவியோட ஹார்ட் பீட்டும் ஒரு லிங்க் பண்ண மாதிரி ஒரு இது ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க. அவர் ஹார்ட் பீட் நின்றுச்சு அப்படின்னா இவரோட ஹார்ட் பீட்டும் வந்து நின்னுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. இது சம்பந்தமா அப்படி படங்கள் வந்து இது சம்பந்தமா அப்படி சீன்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கும். நிறைய சீன்ஸ் இருக்குங்க. அவருக்கு வந்து பிரெயின்ல வந்து அந்த கேன்சர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ற சீனு இதெல்லாம் கொஞ்சம் அருவருப்பான சீன் தான். அதெல்லாம் ரொம்ப லேக் ஆனிச்சு. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு போன 2 பார்ட்டை விட நல்லா போயிருக்காது அப்படின்னு தான் எனக்கு நினைக்கிறேன். நான் வந்து கலெக்ஷன் எப்படி இருக்கும் என்னன்னு பாக்கலாம்னு நினைச்சேன். பட் எனக்கு டைம் இல்லை பாக்குறதுக்கெல்லாம். ஒரு பொண்ணு அவங்க வாழ்க்கையாவும் இது வந்து ரொம்ப லேகான படங்க. வந்து ஒரு போன 2 படத்தை விட நல்ல படம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ரொம்ப லேக் அடிச்சிச்சு. சில சீன்லாம் வந்து கட்டுப்பானுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அந்த படம் இருந்துச்சு. நீங்க பாக்குறது அப்படின்னா தமிழ் டப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம், பண்ண முடியாது. சரி, வேற ஒரு வீடியோல வந்து சந்திப்போம்.